தோட்ட உறவு என்றோ தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றோ தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். அப்படி உட்காருங்க. குரலை கேட்டு மகிழ வேண்டும். ஒரு முறை சொல்லமா? ஏதேன் தோட்ட உறவு என்றோ தொடர வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றோ தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். ஆமென். தொடர வேண்டியவர்களோடு கூட உறவு என்ன செய்யணும்? தொடரணும். தொடர வேண்டியவர்களோடு கூட உறவு என்ன செய்யணும்? தொடரணும். ஸோ தொடர வேண்டிய நபரோடு கூட உறவுகள் தொடராமல் துண்டிக்கப்பட்டுடுச்சுன்னா ஒரு பெரிய பாதிப்புகளை நாம் என்ன செய்ய முடியும்னா சந்திக்க முடியும். இதுவரைக்கும் அந்த ஏதேன் தோட்ட உறவு அப்படின்னும் போது 2 காரியத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன். யாரோட உறவுகள் தொடர வேண்டுமோ அவர்களோட உறவுகள் தொடர வேண்டும். யாரோடு உறவுகள் துண்டிக்கப்பட வேண்டுமோ அவர்களோட உறவுகள் துண்டிக்கப்பட வேண்டும். அப்போ தொடர வேண்டிய இடத்துல துண்டிக்கிறதும் துண்டிக்க வேண்டிய இடத்துல தொடருவதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பை என்ன செஞ்சிடும்னா நமக்கு கொண்டு வந்துடும். ஸோ தொடர வேண்டிய இடத்தில் நம்முடைய உறவுகள் தொடருமானால் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தம். இதுவரைக்கும் நம்ம கண்களால் பார்க்காத இப்படி ஒன்று இருக்குமா அப்படின்னு பார்க்காத ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தம். எப்போ அப்படின்னா தொடர வேண்டியவர்களோடு கூட உறவுகள் தொடருமானால், தொடர வேண்டியவர்களோடு கூட உறவுகள் தொடர வேண்டுமானால், நம்முடைய உறவுகள் தொடர வேண்டிய உறவுகளும் இருக்கிறது, துண்டிக்கப்பட வேண்டிய உறவுகளும் இருக்கிறது. தொடர வேண்டிய உறவுகளும் இருக்கிறது, துண்டிக்கப்பட வேண்டிய உறவுகளும் இருக்கிறது. இது எல்லா இடத்திலையும் இதுக்கு பொருந்தும். எல்லா இடத்திலும் இது பொருந்தும். தேவனோடும் இது பொருந்தும், சக ஜனங்களோடும் இது பொருந்தும், ஸோ குடும்பத்தோடும் இது பொருந்தும். எல்லா இடங்களுக்கும் இது பொருந்தும். எல்லா இடங்களுக்கும் இது பொருந்தும். அப்போ தொடர வேண்டிய உறவுகளும் இருக்கிறது, துண்டிக்கப்பட வேண்டிய உறவுகளும் இருக்கிறது. இன்னைக்கு சத்துரு என்ன செஞ்சிருவானா, நீ பெரிய பாவம்லாம் பண்ண வேண்டாம், துண்டிக்க வேண்டிய உறவை தொடர வச்சுட்டா போதும். துண்டிக்க வேண்டிய உறவுகளை தொடர வச்சுட்டா போதும் இல்லையா? தொடர வேண்டிய உறவுகளை துண்டிக்க வச்சுட்டா போதும். இதனுடைய ஆழமான தந்திரம், இது சத்துருடைய ஆழமான ஒரு தந்திரம். என்ன செஞ்சா போதும்? தொடர வேண்டிய உறவுகளை துண்டிக்க வைக்கிறதும், துண்டிக்க வேண்டிய உறவுகளை தொடர வைக்கிறதும் சத்துருவனுடைய ஆழமான தந்திரம். இந்த தந்திரத்தை நாம் சரியாய் விளங்கி கொண்டோம்னா எந்த உறவை நாம் தொடர வேண்டும், எந்த உறவை நாம் துண்டிக்க வேண்டும் என்று நாம் சரியாய் விளங்கி கொண்டு ஆவியிலே ஒரு தெளிவுள்ளவர்களாயும் ஆவியிலே ஒரு விழிப்புள்ளவர்களாயும் நாம் இருந்தோமானால் நிச்சயமா ஒரு பெரிய இழப்புகளை சந்திக்க மாட்டோம். மாறாக இதுவரைக்கும் நம் கண்களால் பார்க்காத ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் நமக்கு என்ன செய்வார்னா நமக்கு கொடுப்பார். இப்படி எல்லாம் இருக்குமா, இப்படிலாம் ஆசீர்வாதம் இருக்குமா, இப்படியெல்லாம் நன்மைகள் இருக்குமா என்று நாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கான
ஆசீர்வாதங்களை தேவன் என்ன செய்ய முடியும்? நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க முடியும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை? நம்ம ஆச்சரியப்படக்கூடிய ஆசீர்வாதம், அப்படி எடுத்துக்கோங்க. நம்ம ஆச்சரியப்படக்கூடிய ஆசீர்வாதங்களை நமக்கு தேவன் கொடுக்க முடியும். எப்பன்னா, தொடர வேண்டிய உறவுகளை நாம் தொடர்ந்தாதான். நாம் தொடர வேண்டிய உறவுகளை நாம் தொடர்ந்தா. தொடர வேண்டிய உறவு என்னைக்கு துண்டிக்கப்படுகிறதோ அன்றைக்கு இதுவரைக்கும் நம்ம பார்த்ததை எல்லாவற்றையும் பார்க்காம, இதுவரைக்கும் பார்க்காத கஷ்டங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நாம் பார்க்க முடியும். தொடர வேண்டிய உறவு தொடர்ந்தால் இதுவரைக்கும் பார்க்காத ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கலாம். துண்டிக்க வேண்டிய உறவுகள் தொடருமானால், இல்ல தொடர வேண்டிய உறவுகள் துண்டிக்குமானால், தொடர வேண்டிய உறவுகள் துண்டிக்கப்பட்டாலும் சரி, இல்ல துண்டிக்கப்பட வேண்டிய உறவுகள் தொடரப்பட்டாலும் சரி, இதுவரைக்கும் இப்படி ஒரு பாதிப்பை நாம் என்ன செஞ்சிருக்க முடியாது, பார்த்திருக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய பாதிப்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். 2 கேள்விதான். இதுவரைக்கும் பார்க்காத ஆசீர்வாதங்களை நீ பார்க்க விரும்புறியா? இதுவரைக்கும் பார்க்காத கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்க்க விரும்புறியா? 2ல நீங்க எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம். நம்ம எதை வேணாலும் தெரிந்து கொள்ளலாம். இது நம்முடைய செலக்டடை தவிர தேவனுடைய செலக்டடே இல்லை. கர்த்தர் 2ஐயும் நமக்கு முன்னாடி வைக்கிறார். சரியா? ஒன்று, இதுவரைக்கும் நீ பார்க்காத ஆசீர்வாதம். மற்றொன்று, இதுவரைக்கும் நீ பார்க்காத துன்பம் துயரம் கஷ்டம். இல்லையா? 2 முன்னாடி இருக்கு. நீ எதை விரும்பினாலும் அதை நீ என்ன செய்யலாம்? எடுத்துக்கலாம். எதை விரும்பினாலும் அதை நீ எடுக்கலாம். ஸோ இந்த எடுக்கிறது எதன் அடிப்படையில் இருக்குன்னா, நீ தெரிந்து கொள்ள போகிற உறவுகளை வச்சுதான் இருக்கு. நீ தெரிந்து கொள்ள போக வேண்டிய, நீ சரியான தொடர வேண்டிய உறவை தொடர்ந்தா உன்னை அறியாமலேயே உடைய கை எதுக்கு போயிடும்னா, இதுவரைக்கும் பார்க்காத ஆசீர்வாதத்துக்கு நேராக போகும். தொடர வேண்டிய உறவுகள் நீ துண்டிக்கப்படுவாயானால், நீ கை ஆசீர்வாதத்துக்கு நேராக நீட்டப்பட்டாலும் அந்த ஆசீர்வாதம் உடைய கைக்கு கிடைக்காது. இதுவரைக்கும் பார்க்காத துன்பங்களின் துயரங்களுக்கு நேராக உடைய கைகள் கடந்து போய் அதை ஈஸியாக எடுத்துக்கொள்ளும் என்பதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ளணும். ஒருவேளை நம்ம கை எதுக்கு நேரம் நீளலாம், உறவுகள் மாறும்போது. இப்போ நான் துண்டிக்க வேண்டிய உறவை தொடரும் போது என் கை என் கண்ணும் ஆசீர்வாதத்து நேராக நீளலாம், ஆனால் கிடைக்காது. அது எடுக்கவும் முடியாது. மாறாக தான் தொடர வேண்டிய உறவை தொடரும் போது நான் எந்த பக்கம் கையை நீட்டினால் என் கை எதுக்கு நேராக தான் போகும்? அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக தான் போகமே ஒழிய அந்த துன்பத்துக்கும் துயரத்துக்கு நேராக போகாது. கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். ஆமே, நான் செலக்ட் பண்ணக்கூடிய உறவு இல்லையா, தொடர வேண்டிய உறவை நான் சரியான விதத்தில் தொடர்ந்து கொண்டிருந்தா, நான் கையை நான் எந்த பக்கம் நீட்டினாலும் சரி, இது எங்க நான் போய் சேரும்? நேராக அந்த ஆசீர்வாதத்துக்கு, இதுவரைக்கும் நான் பார்க்காத ஆசீர்வாதத்துக்கு நேராக என் கை போய் நிற்கும். மாறாக துண்டிக்க வேண்டிய உறவை தொடர்ந்தாலோ இல்லை தொடர வேண்டிய உறவை துண்டித்தாலோ, நான் ஆசீர்வாதத்துக்கு நேராக கையை நீட்டினாலோ என் கை இதுவரைக்கும் பார்க்காத துன்பத்துக்கும் துயரத்துக்கு நேராக தான் கொண்டு போய் நிறுத்துமே ஒழிய வேற எந்த பக்கம் என்ன செய்யணும் நிறுத்தாது என்பதை நம்ம என்ன செய்யணும், நம்ம சரியான விதத்தை கவனிச்சுக்கணும். அப்போ நம்ம எந்த உறவை நம்ம துண்டிக்க வேண்டும், எந்த உறவை நம்ம தொடர வேண்டும் என்பதை நம்ம சரியாக என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச பகுதி தான், உங்களுக்கு தெரியாத பகுதி ஒன்றும் சொல்றதில்லை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் தொடர வேண்டிய உறவை ஆதாம் தொடர்ந்தார் இல்லையா? 2ஆம் அதிகாரத்தில் தொடர வேண்டிய உறவை என்ன செஞ்சாரு? தொடர்ந்தார். முதல் அதிகாரத்தில் ஆவியிலே அவங்க உறவு ஆரம்பிக்குது. எந்த உறவு? முதல் அதிகாரத்திலே ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் ஏவாளுக்கும் உறவு ஆவியிலே உறவுகள் ஆரம்பிக்குது. ஆவியிலே உறவு ஆரம்பிக்குது இல்லையா? நீங்க கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா 28வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்பு தேவன் அவர்களை நோக்கி அப்படின்றார். பின்பு தேவன் அவர்களை நோக்கின்றார். 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிச்சு 6வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 6வது வசனம், அப்பொழுது மூடுபனி பூமியை எழும்பி நனைத்தது. அப்போ முதல் அதிகாரத்தில் சொன்னார், 28ல சொன்னாரு, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி
சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியிலே நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொல்றார் இல்லையா. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லுது, தேவன் பூமியினாலே மனுஷனை உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லுது இல்லையா. இதை நீங்கள் சரியாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக அந்த பெரிய டவுட்டு வந்திருக்கணும். அது நமக்கு எப்பயும் வர்றது இல்லை. அது நமக்கு என்ன, நமக்கு தேவை பைபிள் படிக்கணும், அவ்வளோதான். நமக்கு தேவை பைபிளை படிக்கணும் இல்லையா. இப்போ என்ன படிக்கணும்? 1:28 ஆசை வச்சேன்னு சொல்லிட்டார் இல்லையா. 2:6 தான் உருவாக்கணும்னு சொல்கிறார். அப்போ யார் ஆசீர்வதிச்சது? அப்படி கேள்வி வரணும். அப்படி கேள்வி வந்தால் தான் நம்ம சரியாக பைபிளை புரிஞ்சிக்க முடியும் இல்லையா. பைபிள் அப்போ என்ன செய்யணும்? புரிஞ்சிக்க முடியும். 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது எழுத்தின்படி. 1ஆம் அதிகாரத்தில் ஆவியின்படி எங்கே ஆரம்பிச்சிச்சு? உறவு. ஆவியில் சிந்தையிலே அவன் உறவு ஆரம்பிச்சிடுச்சு. சிந்தையிலே உறவு ஆரம்பிச்சிடுச்சு. நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு செய்தியை பேசணும். உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல மாறணுமே அப்படின்னு ஒரு பாடலை பாடி, நான் பாடினாங்க, நான் பேசினேன். அப்படி பேசும்போது 2 பேரும் ஆண்டவரோட தான் இருந்தாங்க. பேதுருவும் ஆண்டவரோட தான் இருந்தார் 3.5 வருஷம். யூதாஸ்காரியத்தும் 3.5 வருஷம் ஆண்டவரோட தான் இருந்தார் இல்லையா. ஆனால் ஒரு ஆள் யாரை போல மாறிட்டாரு? ஆண்டவரை போல மாறிட்டாருன்னு ஏகப்பட்ட பேர் சாட்சி சொன்னாங்க இல்லையா. நீயும் அவர்களில் ஒருவன், நீயும் அவர்களுக்குள்ளில் ஒருவன், உன் பேச்சதுக்கு ஒத்து இருக்குது அப்படின்னு இல்லையா. அப்போ நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணிட்டு பேசுகிறதும் ஜெபமே பண்ணாமல் வந்து பேசுகிறதுக்கு வித்தியாசத்தை நீங்கள் பேசுகிற வார்த்தை ஈஸியான செஞ்சிடும், காட்டி கொடுத்துரும். ஈஸியான செஞ்சிடும், காட்டி கொடுத்துரும். தலைவர் மாம்சத்தில் பேசுகிறாங்களா, ஆவில செபத்தில் இருந்து பேசுகிறாங்களான்னு பேசுகிற வார்த்தைகள் நல்லா தான் இருக்கும். ஆனால் பேசுகிற வார்த்தைகள் மாம்சத்தில் பேசுகிறாங்களா, ஆவியில் பேசுகிறாங்களான்னு ஈஸியான செஞ்சிடும். ஈஸியாக நம்ம பேசுகிற வார்த்தைகள் காட்டி கொடுக்கும் இல்லையா. பேசுகிற வார்த்தையை எதிரியே கண்டுபிடிக்க முடியும்னா ஆவியில் இருக்கிறவங்க கண்டுபிடிக்க முடியாதா? பேதுரு பேசுறார் இல்லையா. என்ன பேசுறார்? ஒண்ணுமே அந்த மனுஷன் பேசல. அவர் பேசுனதெல்லாம் தப்பா தான் பேசினார் இல்லையா. அவனை தெரியவே தெரியாது அப்படின்னார் இல்லையா. சத்தியமா எனக்கு தெரியாதுன்னார் இல்லையா. அவன் நாசமாக போட்டோன்னார் இல்லையா. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் அப்படித்தானே. அப்ப சபிக்கதனா எப்படி? நீ நல்லா இருப்ப அப்படியா, நீ நாசமா போயிடுவ, அதானே சபிக்கிறது. நீ ஒன்றும் இல்லாம போயிடுவ இல்லையா, நீ விளங்காம போயிடுவ அப்படித்தானே, அதானே சபிக்கிறது. இது நல்ல வார்த்தையா? ஒரு நல்ல இல்லாத வார்த்தை, ஒரு தப்பான வார்த்தையை பேசினாலே எதுல இருக்கிறவன் சொல்றான், இல்லை இல்லை உன் பேச்சு என்ன கை கெடுக்குது. அப்போ நல்ல ஜபத்தை எடுத்துட்டு தப்பா பேசினா கூட நல்ல விதமா கொண்டு போயிடும். நல்ல தேவ சமூகத்துல இருந்துட்டு தப்பா பேசினா கூட எப்படி போகும் புரியலையே. இப்ப பேதுரு எப்படி பேசினாரு? நல்ல நல்ல வார்த்தையை பேசினாரு. இயேசு எனக்கு தெரியும், இயேசு நல்லவர், இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு விடுதலை ஆக்கிறவர், இயேசு செத்தவரை உயிரோடு அப்படியே சொன்னாரு. அவனை சத்தியமா தெரியாதுன்னார் இல்லையா. அவன் நாசமா போட்டோன்னார் இல்லையா. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் இல்லையா. அப்ப சபிக்கிறதும் சத்தியம் பண்றதுன்னு அர்த்தம் எனக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. அவர் இயேசுவை எப்படி திட்டமா சுட்டுறார் இல்லையா. ஆனா இந்த வார்த்தையை கேட்ட ஒருத்தர் என்ன சொல்றான்? நீயும் அவரோட கூட இருந்தவும் பேச்சு. நான் யோசிப்பேன், என்னையா இது? ஒருவேளை நல்ல வார்த்தை ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணாலே நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? நல்ல பிரசங்கம் பண்ணாலே நம்மளுக்கு என்னவா தோண மாட்டேங்குது? நல்லதா தோண மாட்டிருக்கு இல்லையா. நல்லதா பிரசங்கம் பண்ணாலே, நல்ல விஷயத்த சொன்னாலே என்ன செய்யாம தானே, நல்ல விஷயத்த சொன்னா என்ன செய்ய மாட்டிருக்கு? ஆனா நம்மளுக்கு நல்லதா தோண மாட்டிருக்கு இல்லையா. அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தோன்றான். கேட்டவன் போறான் யாரா விசுவாசி இல்லை இல்லையா. எல்லாமே அவிசுவாசிங்க, எல்லாமே அவிசுவாசி. இயேசுவை குறை கண்டுபிடிக்க, குற்றம் கண்டுபிடிக்க, அடிக்க, எப்போ எந்த வாய்மொழி அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்கவன் இல்லையா. அவனே சொல்றான் அவன் பேச்சு என்னவா இருக்கு, அவருடைய வார்த்தைக்கு ஒத்து போகுது அப்படின்றான் இல்லையா. அப்போ ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறவன், குறை கண்டுபிடிக்கிறவன், எதிர்ப்பா செயல்படுகிறவனே ஒரு தேவ சத்தத்தை கேட்க முடியும்னா, அப்போ ஜெபிக்கிறவங்க, பாடுறவங்க, ஆராதிக்கிறவங்க சத்தத்தை கேட்கணும் தானே. ஆனா கேட்க முடியும்னா என்ன அர்த்தம்? பதில நீங்க கண்டுபிடிங்க. இப்ப அவன்லாம் ஒரு நாள் ஜெபிச்சதே
இப்போ இயேசுவை சிலுவையில் இப்படி அடிக்க பிடிச்சிட போனவனா ஜெபிச்சவனா இல்லை, இல்லையா? அவன் வாழ்க்கையில் ஜெபன்றது என்னைக்குமே ஜெபிக்காதவன், ஜெப பக்கம் சத்தமே காட்டாதவன் என்ன கண்டுபிடிக்கிறான்? உன் சத்தம் இயேசுவின் சத்தத்துக்கு ஒத்து இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறான், இல்லையா? இப்ப நம்மளால அப்படி கூட கண்டுபிடிக்க முடியல. என்ன அர்த்தம்? நான் சொன்னது பதில் நீங்களே கண்டுபிடிங்க. அப்போ நமக்கு தேவ சத்தத்துக்கும் தேவ சத்தம் இல்லாத என்ன கண்டுபிடிக்க தெரியணும், வித்தியாசம். அப்ப நல்ல ஒரு ஜெபத்துல இருந்துட்டு, நல்ல ஜெபம் பண்ணிட்டு, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, தேவ சமூகத்துல இருந்துட்டு, தேவனோடு கூட இருந்துட்டு பேசுற சத்தத்துக்கும், ஜெபமே இல்லாம பைபிள் படிக்காம ஆனா ஜெபம் பண்ணு அப்படின்னு வாயில சொல்லிட்டு நீ பேசினாக்க உன் சத்தத்தை ஈஸியா என்ன செய்ய முடியும்? ஈஸியா கால்குலேட் பண்ணிட முடியும், ஈஸியா தராசுல வச்சு நிறுத்திட முடியும். நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி இருக்கிற, இன்னைக்கு உன் ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னு நீ பேசுற 4 வார்த்தையை வச்சு என்ன செய்ய முடியும்னா ஈஸியா கணக்கு பண்ணி நிறுத்திட முடியும், இல்லையா? அப்போ ஜெபிக்கிறவன் அவனும் பேதுருவும் யாரோட கூட தான் இருந்தாரு? இயேசுவோட கூட தான் இருந்தார், இல்லையா? அதே யோவான் ஆரம்ப சொல்றாரு, உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் அப்படின்னு இயேசுனாரே சொல்லிட்டார், இல்லையா? இவனும் யார் கூட தான் இருந்தாரு? என்னையா அது உம்மோடு இருக்கணுமே உண்மை போல மாறணும் தான் சொன்னோம், இல்லையா? அப்ப இயேசுவோட இருந்தா இயேசு போல தானே மாறணும். இயேசுவோட இருந்தா யார போல தான் மாறணும்? இயேசு போல தானே மாறணும், இல்லையா? அப்ப பேதுரு யார் கூட இருந்தாரு? இயேசு கூட இருந்தார். யூதாஸ் யார் கூட இருந்தாரு? இயேசு கூட தான் இருந்தார், இல்லையா? 3 வருஷம் அவர் கூட தான் இருந்தார், இல்லையா? அப்ப யூதாஸ் எப்படி தான் மாறி இருக்கணும்? அவரை போல தான் மாறி இருக்கணும், இல்லையா? ஆனா அவரை போல மாறல. அவன் யாரை போல மாறிட்டான்? பிசாசாவே மாறிட்டான். பிசாச போல மாறின கூட பரவாயில்ல, நேரமா மாறிட்டான். உங்களிலும் ஒருவன் பிசாச போல இருக்கிறான்னு சொல்லல, உங்களிலும் ஒருவன் பிசாசாகவே இருக்கிறான்னு இயேசு சொல்லிட்டார், இல்லையா? அப்ப பிசாசாகவே மாறிட்டான். அப்போ ஆண்டவரோட கூட இருந்தா யார் கூட இருந்தாலும் யாரை போலவும் மாற முடியும்? யாரை போல மாற முடியும்? இயேசுவை போலவும் மாற முடியும், பிசாச போல மாற முடியும், இல்லையா? அப்ப சரீரத்திலிருந்து பிரயோஜனம் இல்ல, சிந்தையில யாரோட கூட இருக்கிறோம் அதுதான் முக்கியம். நம்ம சிந்தை யாரோட கூட இருக்குது. யூதாஸோட சிந்தை எல்லாம் என்ன? எப்ப காசு போடுவான், எப்ப காசை எடுக்கலாம், எப்ப காசை போடுவான், எப்ப காசை எடுக்கலாம், எப்ப காசை. இப்ப நம்ம பிள்ளைங்களை எப்ப போனை வைப்பாங்க, எடுக்கலாம், எப்ப போனை வைப்பாங்க அப்படி பார்ப்பாங்க, இல்லையா? போன் எப்போ இப்படி கீழே வைப்பாங்க, இல்லையா? அப்படி வச்சுட்டு போவாங்க, இல்லையா? உடனே தூக்கிடுவாங்க, இல்லையா? அப்ப இவங்க சிந்தை என்ன சிந்தை? எப்ப போனை வைப்பாங்க அப்படி பார்த்துட்டே இருக்கலாம், இல்லையா? ஆளுதான் கண்ணு தான் அங்க இருக்கும், கண்ணு புறம் எங்க இருக்கு, சிந்தை புறம் எங்க இருக்கு? இந்த போனு மேலே தான் இருக்கு. எப்ப வைக்கிறாங்க, எப்ப வைப்பாங்க, எங்க போறாங்க? ஆளு பார்த்தா புக் வச்சுதான் உட்காந்துப்பாங்க, இல்லையா? கண்ணு புறம் எங்க தான் இருக்கும்? அந்த போனு மேல தான் இருக்கும், இல்லையா? அப்படி வச்ச உடனே அப்படி தூக்குவாங்க, இல்லையா? தூக்குவாங்களா? அப்படி தூக்குவாங்க தானே, அப்படி வைக்க அப்படி தூக்குவாங்களே, அந்த மாதிரி. இப்ப யூதாஸுக்கு சிந்த போற என்னன்னா, அவன் திருடனானபடியால் அவன் பணப்பையில் போடுகிற பணத்தை சுமக்கிறவன் அப்படின்னு சொல்லுவாரு. சுமக்கிறவன் இல்ல, எடுக்கிறவன், அவன் தான் திருடன், இல்லையா? திருடன் யாரு? நார்மலா திருடன் யார பார்த்து திருடனுவீங்க? நார்மலா பொதுவா யார பார்த்து நம்ம திருடன்னு சொல்லுவோம்? நமக்கு சொந்தமான பொருளை நமக்கு தெரியாம நம்ம அனுமதி இல்லாம எடுக்கிறவனுக்கு பேர் தான் என்னது? திருடன், இல்லையா? அப்ப காணிக்கை யாருக்கு? ஏசுநாதருக்கு, இல்லையா? அப்படித்தானே சொல்லி போடுறோம். நீங்க சொல்றீங்க நாங்க அப்படிலாம் போடுறதுலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம் அப்படிதான் சொல்லி காணிக்கை எடுக்கிறோம், இல்லையா? இப்ப காணிக்கை போடுறதெல்லாம் யாருக்கு? நீங்க போடுறது எனக்கு இல்ல, சபைக்கு இல்ல, யாருக்கு? காணிக்கை எனக்குன்னு தனியா கொடுத்தாதான் அது எனக்கு, சரியா? மீதி காணிக்கை பண்ற காசு பணம் யாருடையது? கர்த்தருக்கு காணிக்கை. கர்த்தருக்கு. இவ கொடுத்தது யாருக்கு? அவங்கெல்லாம் கர்த்தருக்கு, இல்லையா? இவ கர்த்தருக்கு கொடுத்தா இவன் என்ன நினைக்கிறான்னா, எப்போ காணிக்கை போடுவாங்க அவருக்கு தெரியாம எப்ப நம்ம எடுக்கலாம், இப்படி எடுத்துனே இருந்தான். இவனுக்கு பேர் தான் திருடன்னு சொல்றாரு. இவனுக்கு பேர் தான். அப்ப இவன் சிந்த போறான் என்ன? காசை எப்ப போடுவாங்க, எப்ப காசை எடுக்கலாம், எப்ப போடுவாங்க, எப்ப எடுக்கலாம், இல்லையா? அவர் சிந்தெல்லாம் என்ன? உண்மை போல நானும் பிரசங்கம் பண்ணணும், உண்மை போல நானும் ஜெபம் பண்ணணும், உங்க போல நானும் ஜெபம் பண்ணணும், உன்னை போல நானும் அற்புதம் செய்யணும் அப்படின்ற சிந்தை யாருடைய சிந்தை? பேதுருடைய சிந்தை. இவர் சிந்தை என்ன சிந்தை? எப்ப காசை போடுவாங்க காசை எடுக்கலாம், எப்ப காசை போடுவாங்க காசு எடுக்கலாம். 2 சிந்தை உள்ளவன யார் கூட தான் இருக்கிறாங்க? இயேசுநாதர் கூட தான் இருக்கிறாங்க. சரியான சிந்தை உள்ளவன் இயேசுவை போல மாறினா
தேவையில்லாத சிந்தனை உள்ளவன் பிசாச போல பிசாசாகவே மாறிட்டான் இல்லையா? அப்ப இருக்கிறது பிரச்சனை இல்லை, இருக்கிறது பிரச்சனை. அது போல இங்க முதல் அதிகாரத்துல உறவு ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? இப்ப அவங்கள பார்த்து சொல்ற, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், சகல மிருக ஜீவங்கள், காட்டு பறவை, ஆகாத்து பறவை எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவரை என்ன கூட சொல்லலாம், அவனை என்ன கூட சொல்ல, அவர்களை ஆசோச்சாண்டார் இல்லையா? அப்ப உறவு எங்க ஆரம்பிச்சிடுச்சு? ஆவியிலே முதல் அதிகாரத்துல ஆரம்பிச்சது எங்கன்னா ஆவியிலே உறவு ஆரம்பிச்சது. ஆவியிலே உறவு ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா எரேமியா சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, எரேமியா சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா 1:5 பார்த்தீங்கன்னா, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக முன்னே, எப்பவா? இப்ப எரேமியாவை ஏசாயாவுக்கு எப்ப தெரியுமா? கரு உருவாகவே அப்படின்னா இவங்க அப்பாவும் அம்மா கல்யாணம் ஆகவே இல்லை. எரேமியாவுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன ஆகவே இல்லை, கல்யாணம் ஆகவே இல்லை இல்லையா? அதுக்கு முன்னாடி யார தெரியுமா? எரேமியாவை. அப்ப ஒரு கதை நல்லா சொல்ற, கொஞ்சம் பிடி பார்த்து புரிஞ்சுக்குவீங்க. அப்ப நீங்க பிறக்கிறதுக்காக தான் உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணமே பண்ணி வச்சாரு. இல்ல புரியாது, எனக்கு தெரியும், அது வேற விஷயம் இல்லையா? நீங்க இந்த பூமியில பிறக்கணும்ன்றதுனாலதான் உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் ஆண்டவர் கல்யாணமே பண்ணி வச்சார் இல்லையா? எதுக்கு? இப்படி ஒரு புள்ள பிறக்கணும், இப்படி ஒரு புள்ள, இப்படி ஒரு மகன் பிறக்கணும், இப்படி ஒரு மக பிறக்கணும்ன்றதான். இப்ப எரேமியா எங்க கண்டுபிடிச்சாரா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே. அப்படின்னா இப்ப இவர் எப்ப தெரியுது? இப்படி எரேமியான்ற ஒரு ஆள் பிறக்கணும் இல்லையா? இந்த எரேமியா இப்படி ஒரு எரேமியா பிறக்கணும்னா நான் இவங்களை என்ன செஞ்சு வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பரலோகம் யாரை முன்குறிச்சிச்சு? எரேமியா அப்பாவையும் அம்மாவையும் முன்குறிச்சிச்சு இல்லையா? அப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனதுனால எரேமியா பிறக்கல, எரேமியா பிறக்கணுன்றதுனாலதான் அவங்க 2 பேருக்கு கல்யாணமே ஆச்சு. சரி, தோத்திரமா? சரி, இதுக்கு மேல விளக்கனாக்க ஒண்ணும் முடியாது. இவங்க இப்படி ஒரு எரேமியா என்ன செய்யணும் இந்த பூமி? அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம பிறப்பு ஏதோ நம்ம அப்பா அம்மா கல்யாணம் தான் நம்ம பிறந்த பிறப்பு இல்லை. நம்ம ஏதோ எதாச்சியா பிறந்தவங்க இல்லை, எதாச்சியா பிறந்தவங்க இல்லை இல்லையா? அப்ப நம்ம பிறப்ப பரலோகம் என்ன செஞ்சிருக்குது? நான் வழக்கமா யோசிப்பேன், சரியா? நான் சாதாரண பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆளை சாவடிச்சுட்டு தான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதனாலதான் எங்களெல்லாம் சாவடிச்சு நிற்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா? பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் சாவடிச்சேன்னா பிறந்து எத்தனை பேரை சாவடிப்பேன்னு பாருங்க. அதனால நான் எங்க அண்ணன் அவன் என்னோட பயங்கரமா இருப்பானா, என்னன்னா அவன் தான் ரொம்ப நல்லவனா இருப்பானா எங்க அம்மா சொல்லுவாங்க, சரியா? அப்படி இருக்குமா? அவன் இருந்தப்ப நானும் பிறக்க வாய்ப்பே கிடையாது. நான் பிறக்க வாய்ப்பே கிடையாது. ஒன்னு எங்க அண்ணன், அடுத்து எங்க அக்கா, 2 பேரும் முடிஞ்சிருக்கோம். அதையும் மீறி சரி இன்னொரு பிள்ளைனா எங்க சின்ன அக்காவோட முடிஞ்சு போச்சு. நான் சான்ஸே கிடையாது, நான் பிறக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நல்லா இருந்தவனை அம்மா நோயை வர வச்சு அதுவும் நல்லா ஆயிடுச்சான். அதுக்கு பிறகு அவனை சாவடிச்சுட்டு தான் கதை என்ன பிறக்க வச்சிருக்கிறாருன்னா, நான் உயிரோடு பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்ச ஆளு? ஒரு ஆளை சாவடிச்சு நல்லா அந்த ஒருத்தனை சாவடிச்சுட்டு வந்திருக்கிறேன்னா எத்தனை பேர் இப்ப சாவடிக்கணும் பார்த்துக்கோங்க. அதனால என்கிட்ட கொஞ்சம் கவனமாவே இருங்க. அப்படி இருக்கிற அப்ப நம்ம பிறப்பு சாதாரணமே கிடையாது. அதான் தேவனுடைய திட்டம். அதுதான் இப்போ எரேமியாவை எங்க கண்டுபிடிச்சாரு? அவன் பிறந்த பிறகு சரி ஒரு ஆள் இல்ல, என்ன செய்யலாம், சரி வாப்பா அப்படின்னு கூப்பிடல இல்லையா? அப்ப எரேமியாவே நீ என்ன செய்யணும், இந்த பூமியில பிறக்கணும், நீ ஒரு தீர்க்கதரிசியா இருக்கணும்ன்றதுனாலதான் அவங்க அப்பனுங்க அம்மாக்கு என்ன செஞ்சு வச்சாரு, கல்யாணம் பண்ண வச்சு எரேமியாவை பிறக்க வச்சு. அதான் சொல்றாரு, உன்னை தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை தெரிஞ்சேன்னு சொல்றாரு. உன்னை தாயின் கரு உருவாக முன்னே. அப்ப நீ பிறந்த பிறகு உன்னை நான் தெரிஞ்சுக்கல, நீ பிறக்கணும்ன்றதுனாலதான் உனக்கு கல்யாணமே பண்ணி வச்ச, கல்யாணமையே நான் பண்ணி வச்சேன் அப்படின்னு ஆண்டோட திட்டம் இல்லையா? அப்ப இந்த ஆதாமுக்கு ஏவாளும் அப்ப அந்த உறவு எரேமியாவுக்கும் ஆண்டவருக்கு உறவு எப்ப ஆரம்பிச்சது? அவர் உருவாகவே இல்லை. இன்னும் சொல்லப்பட அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகவே இல்லை. இன்னும் அதை விட கொஞ்சம் சொல்லப்பட அவங்க 2 பேரும் பிறந்தாங்கன்னு கூட தெரியாது. யாரு? எரேமியாவுடைய அப்பாவும் அம்மாவும் பிறந்தாங்கன்னு கூட தெரியாது. அதான் சொல்றார் இல்லையா? இதை விட கலாத்தியர் பவுல் சொல்லுவாரு, உலகம் தோன்றுவதற்கு முன்னேனுவாரு. உலகம் 1:17-15 பாருங்க. கலாத்தியர் 1:17-15 பாருங்க. முதல் பக்கம் கடைசி வசனத்துல இருக்கு பாருங்க. முதல் பக்கம் கடைசி வசனத்துக்கு அடுத்த பகுதியில் முதல் வசனம். நான்
எபேசியர் 1 பாருங்க, எபேசியர் 1:5 பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அப்படின்னு பாருங்க. அவர் அப்படின்னா எபேசியர் 1:4, எபேசியர் 1:4 என்ன சொல்றாரு? உலகமே தோன்றலன்றார். எரேமியா சொல்லும் என்ன சொல்றாரு? தாயின் கருவில் உருவாக முன்னார் இல்லையா? அப்ப எங்க அப்பா அவங்க அம்மாவும் கல்யாணம் பண்ணி வச்சார் இல்லையா? ஆனா பவுல் சொல்ற அதோட கொஞ்சம் உள்ள போயிட்டார். என்ன போயிட்டார் அப்படின்னா, ஏன்னா இவர் 3வது வரைக்கும் போனார் இல்லையா? இவர் 3வது வரைக்கும் போனவர் இல்லையா? இவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாருன்னா, நான் சொல்ல உலகமே என்ன செய்யல, உருவாகல. அப்படின்னா வெறும் இந்த மண்ணு மட்டும் தான் இருந்துச்சு, இந்த பூமி மட்டும் தான் இருந்துச்சு. உலகம் வேற பூமி வேற இல்லையா? உலகம் வேற பூமி வேற பூலோகம் வேற. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், சரியா? பலாம் புதுசெல்லாம் சொல்ல மாட்டேன். உலகம் பூமி வேற, உலகம் வேற, இந்த பூலோகம் வேற. இது 3 வேற. அவர் சொல்றது பூமி உண்டானதுக்கு முன்னாடின்னு சொல்லல, உலகம் உண்டானதற்கு முன்னமே சொல்லிட்டார் இல்லையா? அப்படி என்ன இருக்குது? இந்த பூமியில வெறும் மண்ணு மட்டும் தான் இருந்துச்சு. பூமியில வெறும் மண்ணு மட்டும் தான் இருந்துச்சு. இப்படிப்பட்ட பூமி உலகமே உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நம்மள தெரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா? அதனாலதான் என்ன பண்ணாரு? ஆதாம உருவாக்குனார். அப்படி ஒவ்வொருவரும் என்ன பண்ணி வந்தாரு? உருவாக்குறார். எதுக்கு? நீ நான் அந்த பூமியில பறக்கணுன்றதுக்காக. அப்படின்னா ஆண்டவருக்கு நமக்கும் உறவு எப்ப ஆரம்பிச்ச உறவு? பிறந்த பிறகு ரட்சிக்கப்பட சபைக்கு வந்த பிறகு இல்ல. எப்ப ஆரம்பிச்ச உறவு? இந்த உலகமே உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல ஒண்ணுமே, இந்த பூமியில ஒண்ணுமே கிடையாது. இந்த பூமியில ஒண்ணுமே வெறும் மண்ணு மட்டும் இருந்துச்சு பத்தியா? அந்த நேரத்திலேயே நமக்கும் தேவனுக்கு என்ன ஆரம்பிச்சிருச்சு? உறவு ஆரம்பிச்சது. அதுதான் உண்மையான உறவு. அதனாலதான் ஆதாமுக்கு முதல் அதிகாரத்தில் ஏற்பட்ட உறவு என்ன உறவு? ஆவியில ஏற்பட்ட உறவு. ஆவியில ஏற்பட்ட உறவு. 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது என்ன உறவு? அது எழுத்தின்படி சரீரத்தில் ஏற்படுகிற உறவு. சரீரத்தில் ஏற்படுகிற உறவு. இப்ப மண்ணினால அவனை உருவாக்கினார், ஜீவ சுவாச நாசில ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான். அதுக்கு பிறகு அவனோட பேசுறாரு படகு. இது எந்த உறவு? எழுத்தின்படியாக வந்த உறவு. சரியா? இப்ப மறந்துடுவீங்க தானே? சரி. முதல் அதிகாரத்துல ஆதாமோடு ஏற்பட்ட உறவு ஆவியில ஏற்பட்ட உறவு. சரியா? 2ஆம் அதிகாரத்தில் ஏற்பட்ட உறவு என்ன உறவுன்னா எழுத்தின்படி சரீரத்தில் ஏற்படுகிற உறவு. அதான் வரணும். ஏதேன் தோட்ட உறவுன்னா இந்த ஆவில உறவுகள் சொல்ல. 2ஆம் என்ன சொல்றாரு? இந்த எழுத்தின்படியான உறவுல சொல்றார். எழுத்தின்படியான உறவுல சொல்றார் இல்லையா? இந்த எழுத்தின்படியான உறவு ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் 2ஆம் அதிகாரத்தில் ஏற்பட்ட உறவு என்ன உறவுன்னா ஒரு சுமூகமான உறவு. என்ன உறவு? ஒரு சுமூகமான உறவு. சுமூகமான உறவுனா என்ன? அவர் சொல்றத நான் கேட்குவேன், நான் சொல்றத அவர் கேட்பார். அவர் சொல்றத நம்ம கேட்போம், நம்ம சொல்றத அவர் கேட்பார் இல்லையா? இப்ப இந்த உறவு தான் என்ன உறவுன்னா சுமூகமான உறவு. 2ஆம் அதிகாரத்தில் ஏற்பட்ட உறவு என்ன உறவு? சுமூகமான உறவு. இந்த சுமூகமான உறவு ஏற்படும் போதுதான் ஆதாமுக்கு ஆண்டவர் 14ஆம் வசனத்துல பாருங்க, 18வது வசனத்துல பாருங்க, 18வது வசனத்துல பாருங்க. இப்போ கர்த்தர் 18ஆம் வசனமா, 18வது வசனமா? வாசி வாசி. 19 என்றார் கர்த்தர் மிருகங்களையும் இப்போ நான் கொஞ்சம் முன்ன சொன்னதை கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தீங்கன்னா இது 2 புரிஞ்சுக்கும் இல்லையா? சகலவித பறவைகளையும் உருவாக்குனது என்னைக்கு? இல்ல என்னைக்குன்னு கேட்டேன். எத்தனாவது நாள்ல? பைபிள் 1ஆவது படிக்கிறாங்க. சரியா? 4வது நாள்ல என்ன செஞ்சாருன்னா இதெல்லாம் உருவாக்கினார். 4வது நாள் 5வது நாள் 2 என்ன பண்ணார்? அதெல்லாம் உருவாக்கினார். இது ஏற்கனவே சொல்லிட்டு நட்சத்திரத்தை பத்தி பேசும்போது என்னைக்கு நட்சத்திரம் உருவாக்கினது அப்படின்றத உங்களுக்கு அன்னைக்கு அப்பவே பேசியிருக்கேன். சரியா? நட்சத்திரம் எப்போ உருவாக்கினாரு, மனுஷன் என்னைக்கு உருவாக்கினாரு, இந்த மனுஷன் விழுந்து போவான், விழுந்து போனா இவனுக்கு ஆண்டவர் பூமிக்கு வருவாரு, அவரை பிறக்கும்பாரு. அந்த பிறந்த பொண்ணு அவரை அடையாளம் கடந்த ஒரு நட்சத்திரம் தேவை. அந்த நட்சத்திரம் என்னைக்கு உருவாக்கினாரு? 4வது நாளே உருவாக்கிட்டாருப்பா. ஆனா மனுஷன் விழுந்தது பிறகுதான் உருவாக்கப்பட்டது 6வது நாள்ல. ஆனா நட்சத்திரம் உருவாக்கப்பட்டது 4வது நாள்ல அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே பேசிட்டேன். சரியா?
அது எனக்கு கிளியரா தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சொல்றேன் சரியா. மனுஷனை உருவாக்குனது என்னைக்கு? 6வது நாள். நட்சத்திரத்தை உருவாக்குனது 4வது நாள் இல்லையா? ஏன் 6வது நாள் உருவாக்கலாம் நட்சத்திரத்தை? அவருக்கு தெரியும் இந்த 6வது நாள் உருவாக்கப்படுற மனுஷன் ஒரு நாளைக்கு விழுந்து போவான். இந்த விழுந்து போவதன மனுஷனை மீட்க இயேசு இந்த பூமியில பிறக்கணும். இவர் பிறந்த உடனே இந்த சாஸ்திரங்கள் அடையாளம் காட்டுறது ஒரு நட்சத்திரம் வேணும். அப்போ அந்த நட்சத்திரம் என்னைக்கு உருவாக்கிட்டாரு? அப்போ அந்த மனுஷனுடைய விழுகை என்பது அவன் பிறந்த பிறகு சர்வத பேசின பிறகு இல்லை, அதுவும் அப்பயே அவருக்கு அதான் அனாதி தீர்மானத்தின் தேவன். யாரு? நம்ம ஆண்டவர். எப்ப தேவ? அனாதி தீர்மானம் இல்லையா? அவனை உருவாக்கவே இல்லை, அவனை இதுக்கு மேல தான் என்ன செய்ய போறாரு? உருவாக்க. ஆனா அப்பவே அவருக்கு தெரியும் என்ன செய்ய போனோம், இது பிறந்தாலே என்ன பண்ணும், இது இப்படிதான் போகும் அப்படின்னு. சரி, ஒரு வார்த்தை சொல்லணும், அதை சொல்லாம தவிர்த்துக்கிறேன். அப்படி தெரியும் அவருக்கு இல்லையா? இது பிறந்தா இப்படிதான், இது இப்படிதான் திரும்பி கிடக்கும் அப்படின்னு அவருக்கு அப்பவே தெரியும். அதனால என்ன செய்ய முடியாது. அதனால ஏதோ நீ இன்னைக்கு திரும்பதெல்லாம் இன்னைக்கு புதுசு இல்லை, அவர் தெரியும். அதனாலதான் எப்படி இருக்கானா, கேஷுவலா இருக்கிறார். நமக்கு என்ன ஆகுது, பார்த்த உடனே டென்ஷன் ஆகுது இல்லையா? இப்படி ஓடுறான், அப்படி டென்ஷன் ஆகுது. இது எனக்கு அப்பவே தெரியும், இவன் உடனே இப்படிதான் ஓடுவான்னு. இப்ப நம்ம டென்ஷன் ஆகிற மாதிரி ஏசுற டென்ஷன் என்ன ஆகும்? விளக்கறது சொல்றேன். இப்ப ஏதாவது ஒண்ணு பிள்ளைங்க சேட்டை பண்ண நம்ம கோவம் இருந்தாலே, இப்ப அதை ஏசனுக்கு என்ன வர மாட்டேங்குது. இப்ப அவர் அடிச்சா என்ன ஆகும்? பீஸ் பீஸ் ஆயிடுவா இல்லையா? இப்ப நமக்கு என்ன வருது, கோவம் வருது இல்ல. இப்ப ஏன் அவருக்கு கோவம் வரல? அவருக்கு தெரியும் இவன் இப்படி இந்த பையன் இப்படிதான் இருப்பான்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? என்ன சொல்லுவாங்கல்ல, இப்படி பண்றான் அப்படி பண்றான், இது உங்களுக்கு இப்பதான் தெரியுமா? எங்களுக்கு அப்பவே தெரியும் இல்லையா? அவன் படப்ப டென்ஷனா வந்து சொல்லுவான். நம்ம எப்படி சொல்லுவோம்? அப்படி கூட சொன்ன அவன் அப்படி எங்களுக்கு அப்பவே தெரியுமா அவனை பத்தி, இப்பதான் நீங்க பாத்தீங்களா, எங்களுக்கு போன வருஷமே தெரியும் அப்படி சொல்லுவன்ல. அந்த மாதிரி ஏசார் என்ன சொல்றாருன்னா, ஓ இவளை பத்தி உனக்கு இப்பதான் தெரியுமா, இவ பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் அதனாலதான் எப்படி இருக்கிறேன் நான் கூட இருக்கேன், அவன் அப்படித்தான்டா விட்டுட்டு போன அப்படின்னு பார் இல்லையா? நம்ம புதுசா பார்க்க நமக்கு என்னவா இருக்குது, பயங்கர டென்ஷன் ஆகுது இல்லையா? பயங்கர டென்ஷன் ஆகுது. இப்படி பண்றான் அப்படி பண்றான் அப்படி பேச அப்படின்றோம். அது அப்படிதான் எனக்கு அப்பவே தெரியும், அதனால நான் கம்முன்னு இருக்கிறேன், நீ அமைதியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் இல்ல. அப்ப 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல முதல் அதிகாரத்துல எல்லாம் உருவாக்கிட்டேன்றாரு. ஆனா இப்ப சொல்றாரு மண்ணினாலே உருவாக்கி அப்படின்னு சொல்றான். அப்ப முதல் அதிகாரம் முழுவதும் அப்படி ஆவியில தோன்றினது, அவ ஆவியில தோன்றினது. 2ஆம் அதிகாரத்தை தான் இந்த கற்பனை என்னவா வருது, இந்த கற்பனை என்னவா வருது. இப்போ ஒரு உருவம் வரையணும் அப்படின்னா முதல்ல அந்த உருவம் எங்க தோணும், நமக்கு முதல்ல உள்ள வரணும் இல்லையா? அப்படி இப்படி இப்படியே அப்படியே வரைவாங்க இல்லையா? ஸ்கூலுக்கு போனீங்களா போலியா? இந்த டிராயிங் நீங்க டேஷர் பண்ண ஆளுங்க, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. டேஷர் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது தானே, கீழே வச்சு மேலே பேப்பர் வச்சு வரைஞ்சா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? இப்போ பார்த்து ஒரு மயில் வரையணும், எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா அப்படியே இப்படி அவுட்லைன் போட்டு வருவாங்க இல்லையா? கண்ணு எதையோ ஒன்று பார்த்துட்டு இருக்கோம், ஆனா கை மட்டும் என்ன ஆயிட்டு இருக்கோம், அப்படி கரெக்டா ஆயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டு அப்படி காலு அப்படியே வந்துட்டு இருக்கு இல்லையா? வரைஞ்சீங்களா வரையிலையா? இப்ப இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது, புறம் இதை பார்க்கறவங்களுக்கு. அப்ப அந்த காலத்தாலும் அப்படி கிடையாது, அந்த காலத்து மேட்டரே கிடையாது. ஏன்னா இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கு, டிராயிங் நோட்டு தனியா நம்ம கையில வரைஞ்சுதான் ஆகணும். நான் வரும்போது அப்படித்தான். நீங்க எல்லாம் எப்படி வரைஞ்சீங்கன்னு தெரியல எனக்கு, நீங்க எப்படி வரைஞ்சீங்க? நான் வரையும் போதெல்லாம் டிராயிங் நோட்டு ஒரு பக்கம் ஃபிகர் இருக்கு, மறுபக்கம் எம்டியா இருக்கும் இல்லை. இதை பார்த்து நம்ம இப்படி வரையணும் இல்லையா? இப்ப இருக்கிற பிள்ளைங்க டிராயிங் நோட் இருக்கான்னு தெரியல. இருக்கா டிராயிங் நோட்டு போ இருக்கு, ஆனா எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால அவன் அப்படி வச்சு என்ன பண்ண ஈஸியா ஏதோ பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்குது. அப்போ ஆண்டவன் என்ன பாக்குறாருன்னா அந்த பிரமையில பாக்குறாரு. முதல்ல இவன் மனுஷன் இப்படிதான் உருவாக்கணும், மயிலை இப்படிதான் உருவாக்கணும் அப்படின்னு பாக்குறாரு இல்லையா? அப்ப முதல் அதிகாரம் முழுசும் பார்த்தது எதில்? ஆவியில. 2ஆம் அதிகாரத்தை என்னவா வருதுன்னா எழுத்து பிரகாரமாக வருது சரியா? இப்ப முதல்ல பார்த்து உருவாக்கிட்டார். இப்போ இதுவரைக்கும் ஆதாமுக்கு நாயும் தெரியாது, எதுவும் தெரியாது இல்லையா? ஒரு மயிலும் தெரியாது, கோழியும் தெரியாது. இதுவரைக்கும் இவன் பார்க்காததான் இவன் தேவன் அவன் கையில என்ன கொடுக்கிறார்னா, தேவன் அவன் கையில கொடுக்கிறார். யாருக்கு? ஆதாமுக்கு. ஏன்னா அந்த உறவு சுமூகமான உறவு. அப்ப ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு சுமூகமான ஒரு இணக்கமான உறவுகள் இருக்குமானால் இதுவரைக்கும் இப்படி ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் வைப்பாரா, இப்படி ஒரு கர்த்தர் கொடுப்பாரா, இப்படி எல்லாம் கூட தேவன் ஆஸ்வதிப்பாரா அப்படின்னு ஒவ்வொரு நாளும்
நம்ம பார்த்து பார்த்து பிரமிக்கத்தக்கத அளவுக்கு, சந்தோஷப்படத்தக்கத அளவுக்கான ஆசீர்வாதங்களை தேவன் என்ன செஞ்சுட்டே இருப்பாருன்னா நமக்கு தேவன் கொடுத்துட்டே இருப்பார். எப்போ? ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு இணக்கமான சுமூகமான உறவு இருக்கிற வரைக்கும். சுமூகமான உறவுனா என்ன? அவர் சொல்றத நம்ம கேட்கிறோம், நம்ம செய்யறத நம்ம சொல்றத, அதான் இணக்கமான உறவு. அதுதான் அதான் நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும், அப்படி இல்லை இல்லையா? அவர் கொண்டாந்துட்டார். என்ன சொல்லி கொடுக்கிறாரு? எல்லாத்தையும் உருவாக்கி ஆதாம் இவைகளுக்கு என்ன பேரிடுவானோ என்று சொல்லி அவகிட்ட விட்டார் இல்லையா? அப்ப என்ன சொல்லி பாரு, சரி இதுக்கெல்லாம் பேர் வை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பார் இல்லையா? இப்ப ஆதாம் என்ன சொல்லியிருப்பார்? இதெல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு இதுக்கெல்லாம் பேர் வைப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? இப்ப ஆதாம் என்ன சொல்லியிருப்பாரு? இதுக்கு மயில் அப்படின்னு வச்சிருப்பார் இல்லையா? இதுக்கு நாய், இதுக்கு பூனை, இதுக்கு யானை அப்படின்னு வச்சிருப்பார் இல்லையா? இப்ப அவர் சொன்னத இவர் செய்யறாரு, இவர் சொல்றத அவர் செய்யறாரு. அதுதான் இணக்கமான உறவு. அதுதான் இந்த இணக்கமான உறவு யாரோட தொடர வேண்டுமோ அவர்களோட கூட தொடருகிற வரைக்கும் ஆதாமுக்கு தேவன் கொடுத்தது இதுவரைக்கும் அவன் பார்க்காத ஆசீர்வாதம். இதுவரைக்கும் இந்த 2ஆம் அதிகாரம் முழுவதும் அந்த 18ல இருந்து நீங்க பிறகு கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்தது எல்லாமே இதுவரைக்கும் பார்த்த ஆசீர்வாதங்கள் இல்ல, இதுவரைக்கும் பார்க்காத ஆசீர்வாதங்களை தான் யாருக்கு கொடுத்து வராரு? ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார் இல்லையா? இப்ப 3ஆம் அதிகாரத்துல இந்த உறவுல கொஞ்சம் சிக்கல் வருது இல்லையா? 3ஆம் அதிகாரத்துல இப்ப உறவுகள் என்ன வருது? சிக்கல் வருது. எந்த சிக்கல் வருது? ஆதாமுக்கும் அவள் மனைவிக்கும் ஒரு சிக்கல் வருது, ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு சிக்கல் வருது இல்லையா? இப்போ காயினுக்கும் அவன் தம்பிக்கும் ஒரு சிக்கல் வருது, காயினுக்கும் ஆண்டவருக்கு ஒரு சிக்கல் வருது இல்லையா? இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சு? ஆதாண்டவர் என்ன சொல்றது அப்படியே ஆதாம் செய்வான், ஆதாம் சொல்றத ஆண்டவர் கேட்பார். அதான் தேவனுடைய உலாவிட சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சொல்றத இவங்க கேட்பாங்க, இவர் சொல்றத அவருக்கு. அதான் இணக்கமான உறவுல இருந்தாங்க. அது வரைக்கும் எப்படி கிடைச்சிச்சு? இதுவரைக்கும் அவன் பார்க்காத ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் என்ன பண்ணிட்டே வந்தாரு? அவனுக்கு கொடுத்துட்டே வந்தாரு. கொடுத்துட்டு அவன் வாங்கிட்டே இருக்கிறான், பெரிய ஆசீர்வாதத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறான் இல்லையா? ஆனா என்னைக்கு அந்த உறவுல, அதாவது தொடர வேண்டிய உறவுகள் என்னைக்கு துண்டிக்கப்படுகிறதோ, என்னைக்கு அந்த சத்தத்தை கேட்டு அவன் விலக ஆரம்பிச்சானோ இல்லையா? என்னைக்கு அவன் சத்தத்தை கேட்டு விலக ஆரம்பிச்சானோ, இதுவரைக்கும் இப்படி ஒரு வார்த்தைய ஏவாள் கேட்டிருக்கவே மாட்டான் இல்லையா? நீ எனக்கு தந்தவள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய சொன்ன. அவர் இப்ப ஆதாம் அப்படி சொல்லும் போது இவ எப்படி பார்த்திருப்பான்னு நினைக்கிறீங்க? இப்படி பேசுறா அப்படி பேசுறப்பா இல்லையா? இதுவரைக்கும் இப்படி ஒரு பேசினதே இல்லையே, இதுவரைக்கும் இப்படி நடந்துகிட்டதே இல்லையே, இப்படி செயல்பட்டதே இதுவரைக்கும் நானும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா பாக்குறேன், இப்படி நடந்துகிட்டதே இல்ல. இவங்க பிறந்த நானும் இத்தனை வருஷமா பாக்குறேன், இப்படி நடந்துகிட்டதே இல்ல. அப்போ இன்னைக்கு இவங்க செயல்பாடு எப்படி இருக்கு? இப்படி பாக்குறீங்களா? அப்படி என்ன அர்த்தம்னா வேற ஒண்ணும் இல்ல, தொடர வேண்டிய உறவை துண்டிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். இதுவரைக்கும் இப்படி ஆதாம் பேசுறத ஏவாள் கேட்டிருக்கவே மாட்டான் இல்லையா? இதுவரைக்கும் இப்படி ஆதாம் பேசுறத ஏவாள் கேட்டிருக்கவே மாட்டா. எப்படி சொன்னா? நீ தந்தல்ல அப்படி சொன்னா இல்லையா? அப்படி சொல்லாம இவ எப்படி பார்த்திருப்பா? பக்கம் தானே அவ எப்படி பார்த்திருப்பா? நான் சொல்ல அப்படியே இப்படி பேசுறான் அப்படி பார்த்திருப்பா இல்லையா? இத்தனை வருஷமா நான் பார்க்கிறேன், இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துறேன், இப்படி ஒரு வார்த்தை இதுவரைக்கும், இப்படி ஒரு முகத்தை நான் பார்த்ததே அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி முகம் வித்தியாசமா இருக்குது, பேச்சு வித்தியாசமா, நான் இதுவரைக்கும் அப்படி பார்த்ததே இல்ல. அந்த மாதிரி என்ன செய்யறானா அவ பார்க்கறான் இல்லையா? அப்ப இதுவரைக்கும் பார்க்காதத ஏன் அவ பார்க்கற கஷ்டத்தை பார்க்கறான்னா தொடர வேண்டிய உறவை துண்டிச்சுட்டான்னு அர்த்தம். இந்த தொடர வேண்டிய உறவை துண்டிச்ச பிறகு என்ன நடக்குது? ஆதாமுக்கு இப்படி எல்லாம் ஒரு கஷ்டம் இந்த பூமியில இருக்குமானே தெரியாது இல்லையா? நான் சொல்றேன், ஏவாளுக்கு இப்படி எல்லாம் ஒரு மனுஷிக்கு ஒரு பெண்ணுக்கு வலி வருமானே? இதுவரைக்கும் அதே பெண்ணு தான் இல்லையா? இப்பவும் அதே பெண்ணு தான் இல்லையா? இதுவரைக்கும் அதே பெண்ணு தான், இப்பவும் அதே பெண்ணு தான். இதுக்கு முன்னாடி வேற உருவம் கிடையாது, இப்ப வேற உருவம் கிடையாது. அதே உருவத்தில் தான் அப்பையும் இருந்தா, அதே உருவத்தில் தான் இப்பையும் இருக்கிறான் இல்லையா? இப்ப என்ன உண்டாகுது? உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன்னு சொல்ற இல்லையா? இப்ப என்ன யோசிச்சிருப்பான்? இப்படி எல்லாம் வலி இருக்குமா? இப்படி எல்லாம் இப்ப நம்ம சொல்லுவோம்ல, இப்படி எல்லாம் கூட பூமியில மனுஷங்க இருக்கிறாங்களா? அப்படி யோசிப்பேன் தானே.
இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படி யோசிப்பேன் நானு. உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா இப்ப ஜெபம் பண்றேன். இல்ல உங்களுக்கு அந்த அனுபவம் இது வரைக்கும் இல்லைன்னா இல்லையே, நாங்க பார்க்கமெல்லாம் யூனிஃபார்ம் தான் இருக்குன்னா இப்போ சின்சியர் ஜெபம் பண்றேன். ஏன்னா ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை என்ன செய்யலையா இவங்க பார்க்கவே இல்லையா ஆண்டவரே, அப்ப என்ன செய்யுங்க பார்க்க வைங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்றேன். பண்ணிட்டுமா? இல்ல நாம என்ன யோசிப்போம், இப்படி எல்லாம் கூட மனுஷங்க பூமியில இருப்பாங்களா, இப்படி இருக்கிறாங்களே, இப்படி நடந்துக்கிறாங்களே, இப்படி பேசுறாங்களே, இப்படி பழகுறாங்களே, அப்படி இருப்பாங்க இல்லையா? நம்ம கூடவே நல்லா இருப்பாங்க இல்லையா? நம்மளை பத்தி தப்பா பேச என்ன சொல்லி என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் அப்படி சொல்லுவீங்களா? இப்படி எல்லாம் கூட பூமியில மனுஷங்க இருப்பாங்களா அப்படி யோசிப்போம் இல்லையா? அப்ப இப்ப ஏவாள் எப்படி யோசிப்ப நினைக்கிறீங்க? இப்படி எல்லாம் கூட ஒரு பெண்ணுக்கு வலி வருமா? இப்படி எல்லாம் கூட ஒரு வேதனை ஒரு பெண்ணுக்கு இருக்குமா? இத்தனை ஜன செய்வையில் இப்படி ஒரு வேதனைய பார்த்ததே இல்லை இல்லையா? அதே சரீரத்தில் தான் இருக்கிறேன், எத்தனை வருஷம் நம்ம தெரியாது. பட் இவ்வளவு காலமா இருக்கிற இந்த சரீரத்துல இப்படி ஒரு வலி கிடையவே கிடையாது, இப்படி ஒரு வேதனை கிடையவே கிடையாது. இப்படி எல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு இப்ப சந்திக்கிறது எல்லாமே எப்படிப்பட்டது? புதுசான வேதனை, புதுசான வலி இல்லையா? அப்படி ஆதாம் வந்தீங்கன்னா அவன் பாப்பான் இப்படி எல்லாம் கூட வேர்வைன்னு ஒரு மனுஷனுக்கு இருக்குமா, வேர்வைன்னு ஒரு மனுஷனுக்கு இருக்குமா அப்படின்னு பாக்குறான். வேர்வை தெரியாதா அப்படின்னு பாக்குறான் இல்லையா? தெரியாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு என்ன தெரிய, ஏன்னா அவனுக்கு எங்க போனது கிடையாது. இதுக்கு பிறகுதான் அந்த பிரச்சனை அவனுக்கு வருது இல்லையா? உன் முகத்தின் வேர்வையினால் நீ ஆகாரம் அப்படின்னா இப்ப வடிச்சிருப்பான், இது என்ன அப்படின்னு கேட்டிருப்பான் இல்லையா? சில ஜனங்க அவர் இத்தனை வருஷம் சாப்பிட்டாங்க, மண்ணாவை பார்த்து என்ன கேட்டாங்க, இது என்ன அப்படி கேட்டாங்கல்ல, கேட்டாங்களா இல்லையா? அப்போ எல்லாமே நமக்கு தெரியுமானா தெரியாது இல்லையா? எல்லாமே நமக்கு தெரியுமானா தெரியாது. ப்ளூ கலர் ஒரு அரிசி கொண்டு கொடுத்தது என்னன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? ப்ளூ கலர்ல ஒரு அரிசி கொண்டு கொடுக்க என்ன கேட்பீங்க? ஏன்னா இப்ப சிகப்பாக்கிற அரிசி பார்த்துருப்பீங்க, கருப்பா இருக்கிற அரிசிய பார்த்துருக்கீங்க, கருப்பரிசி பார்த்துருக்கீங்க, பார்த்துருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு வரகரிசி தெரியுமானா தெரியாது. வரகரிசி தெரியுமா? அம்மாவுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்ப வரகரிசி கொண்டு கொடுத்தது என்னன்னு கேட்டா சொல்லுவீங்க, இது என்னது அப்படின்னு கேட்பீங்க. தென அரிசியை பார்த்தா தென அரிசி, இதெல்லாம் அரிசி, இதெல்லாம் சாப்பிடுறது சரியா? தென அரிசி, தென அரிசி சாமரிசியோட இன்னும் சின்னசா இருக்கும் சரியா? அப்படி இருக்கும். அப்படின்னா இப்ப தென அரிசி கொண்டு கையில கொடுக்குற இது என்னது அப்படின்னு கொடுத்தா இது என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. அப்படின்னும் போது இந்த பூமியில தான் பறந்துருக்கிறாங்க, எல்லாமே தெரியுதுன்னு இல்லை. அப்ப இது வரைக்கும் ஆதாமுக்கு வேர்வை தெரியல. நான் சொல்றேன், வேலை செஞ்சு போன ஒட்டமலை என்ன செஞ்சிருக்கோம்? பயங்கர வலி எடுத்திருக்கு இல்லையா? என்ன ஒட்டமலை இப்படி எல்லாம் ஒரு வலி எடுக்குமா அப்படின்னு பார்த்திருப்பான் இல்லையா? அப்ப இது வரைக்கும் பார்க்காத ஒரு வேதனை எப்ப வந்துச்சுன்னா, அந்த உறவுல என்னைக்கு டிஃபரண்ட் வந்துச்சோ அன்னைக்கு தான் வலியே வரும். எந்த உறவு நமக்கு தொடரணுமோ அந்த உறவு தொடர்ந்து கொண்டே இருந்தால் இதுவரைக்கும் பார்க்காத புதிய ஆஸ்வாதங்களை கத்த கொடுத்துட்டே இருப்பார். ஆனா தொடர வேண்டிய உறவை என்னைக்கு நீ துண்டிக்கிறிய அன்னைக்கு புதுசான வேதனையும் புதுசான பாதிப்பும் புதுசான கஷ்டங்களையும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா சந்திக்க வேண்டியதா இருக்கும். அதனாலதான் பக்தர் சொல்றாரு, ஏதேன் தோட்ட உறவு என்னைக்கும் தொடரட்டும். ஏன்னா அப்பதான் நீ புதிய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுட்டே இருப்ப, பார்த்துட்டே இருப்ப. ஆச்சரியப்படக்கூடிய ஆசீர்வாதங்களை உன் கண்கள் கண்டு கொண்டே இருக்கும். தொடர வேண்டிய உறவை என்னைக்கு நீ துண்டிக்கிறியோ அன்றைக்கு இதுவரைக்கும் பார்க்காத கஷ்டமும் வேதனையும் பாடும் உபத்திரமும் உன் வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட வேதனையும் துன்பமும் வராம இருக்கணும்னா இன்னைக்கு ஒண்ணு செய், தொடர வேண்டிய உறவை தொடர்வதற்கு கிருபை பாராட்டு. தொடர வேண்டிய உறவை என்னைக்கும் துண்டிச்சிடாத. கண்ணபடி ஜோமனம் நேராச்சு. இன்னொரு ஸ்டெப்பு பேசணும், ஆனா நேரம் இல்லை, முடிக்கிறேன். இன்னொரு ஸ்டெப்பு இருக்குது பேசணும், காயினை பேசணும், ஆனா பேச நேரம் இல்லை, முடிச்சிடறேன். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தொடர வேண்டிய உறவை எந்த காரணத்தோட துண்டிச்சிடாத. துண்டிக்கப்பட வேண்டிய உறவை எந்த காரணத்தை கொண்டும் தொடர்ந்துடாத. நம்ம துண்டிக்கிற உறவு இருக்குது, தொடரக்கூடிய உறவு இருக்குது. தொடர வேண்டிய உறவை துண்டிச்சிடாத, துண்டிக்க வேண்டிய உறவை தொடர்ந்துடாத.
ஆசீர்வாதத்தையே மாத்திரும். உன் ஆசீர்வாதத்தையே அது மாத்திரும். பரிசுத்த பிதாவே, இந்த காலையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் தொடர வேண்டிய உறவை ஒரு நாளை துண்டிச்சிடபடி நாங்கள் கவனமாக அந்த உறவை தொடர்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டி கொடுங்கப்பா. தொடர வேண்டிய உறவை ஒரு நாள் நாங்கள் துண்டிச்சிடக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டோம், எந்த காரணம் துண்டிச்சிடக்கூடாது. இது எங்க வாழ்க்கையில புதுசான பாதிப்பை கொண்டு வரும்னா எனக்கு வேண்டாம் சாமி. தொடர வேண்டிய உறவை துண்டிச்ச எவ்வளவு பாதிப்புன்னா இல்லை, நாங்கள் தொடர வேண்டிய உறவை தொடருவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டி கொடுங்க. எந்த காரணத்தை கொண்டோம் தொடர வேண்டிய உறவை நாங்கள் துண்டிச்சிடாம எங்களை காத்துக்கோங்க. புதிய புதிய ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர் இருக்கணுமே ஒழிய ஆச்சரியப்படக்கூடிய வேதனைகளுக்கும் வழிகளுக்கும் நாங்கள் சொந்தக்காரர் மாறிடக்கூடாது. எங்களுக்கு கிருபை பாராட்டி கொடுங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு நீங்க பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். கிருபை தாங்கட்டும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் கூட ஆச்சரியப்படக்கூடிய வேதனையை பார்க்காம ஆச்சரியப்படக்கூடிய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து உங்க வாழ்நாள் முழுவதும் காண கர்த்தர் கிருபை பாராட்டி கொடும். இரத்தத்துல மறைக்கிறோம். ஆசீர்வதியும் கிருபை எங்களை தாங்கட்டும். சகல துதிகளை மகிமையை ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தங்களை தாழ்த்தி வலிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.